ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம மகாபரிவாளுடைய அத்வைத்த தத்துவத்தை பார்த்துட்டே வரும். அதை பார்க்கும்பொழுது எல்லாருமே ஒரே தத்துவம் ஆயிட்டாக்கா, அப்போ இன்னொரு வஸ்துன்னு ஒன்று இல்லைன்னு ஆயிட்டாக்கா நமக்கு ஆசை ஏது, பயம் ஏது, துவேஷம் எப்படி உண்டாக முடியும்? அதனால் நம்ம பார்க்குறதெல்லாம் அந்த பரமாத்மா தான் அப்படின்ற அத்வைத்த ஞானம் நமக்கு அனுபவமாக வந்துட்டாக்கா ஆசையும் பயமும் கோபமும் துயரமும் ஏற்பட வழியே இல்லை. அதனால் நாமும் தேளும் பாம்பாகவே நம்மளும் மாறிட்டாக்கா அந்த தேளுக்கிட்டேருந்தும் பாம்புக்கிட்டேருந்தும் நமக்கு துன்பம் இருக்காது இல்லையா? அந்த உணர்வு வந்துட்டாக்கா அந்த சுபாவமான ஆனந்தம் தான் இருக்கும். அப்போ அந்த ஆனந்த நிலை தான் மோட்ச நிலை. அப்போ சரீரம் நசிச்சு செத்து போனப்புறம்தான் மோட்சத்தை பார்க்கணும்னு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணுன்றது இல்லை. எல்லாமே ஒன்றுதான்ற அத்வைத்த ஞானம் சித்திச்சுட்டாக்கா இங்கேயே இப்போயே மோட்சத்தில் நம்ம இருப்போம். எல்லாம் ஒன்றுன்றது எப்படி உண்டாகும்? இத்தனை மாறுபாடு உள்ள நானாவித வஸ்துக்கள் பிரத்யக்ஷமாக நம்ம பார்க்குறோமேன்னு தோணலாம். ஒன்று நம்ம பிரத்யக்ஷமாக பார்க்குறது சத்தியமாக இருக்கணும், அல்லது வேதாந்தம் சொல்கிறதும் ஞானிகளின் அனுபவமான அத்வைத்தம் சத்தியமாக இருக்கணும். சத்தியமாக இருக்கிறது எதுவோ அதுதானே மாறாத சாந்தியும் ஆனந்தத்தையும் நம்ம கொடுக்க முடியும். அப்போ நம்ம பிரத்யக்ஷமாக பார்க்குற இந்த வாழ்க்கையில் சாந்தி ஆனந்தமும் நிறைவும் நமக்கு கிடைக்கலையே, அப்போ அது சத்தியம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ வேதாந்தம் சொல்கிற அத்வைத்தத்தில் தானே அது எல்லாமே இருக்குது. அதை அனுபவிக்கிற ஞானிகள் தானே மற்ற ஜனங்களுக்கும் துன்பத்தையும் சஞ்சலமும் இல்லாமல் அவள் சாந்தியாக எல்லாரையும் திருப்தியாக பார்த்துக்கிறா. அப்போ அதுதானே சத்தியம். அப்போ அந்த சத்தியத்தில் தானே நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குது. அப்போ இதிலேருந்தே நம்ம எல்லாம் ஒன்றுன்ற அத்வைத்தம் சத்தியம்னு நம்ம உணர்ந்துக்க வேண்டாமா? சொப்பனத்தில் எத்தனையோ வஸ்துக்களை பார்க்குறோம், நம்ம விழிச்சுட்டோன்னே எல்லாமே ஒன்றாயிடுறது இல்லையா? அதெல்லாம் எங்கே போச்சு? சொப்பனம் கண்ட ஒருத்தன் மட்டும்தானே எஞ்சி நிற்கிறான். அப்படியே தான் இந்த லோகமெல்லாம் ஒரு சொப்பனம் தான். மாயை நீங்கி ஞான நிலையில் விழிச்சுட்டோம்னாக்கா அப்போ ஒரே பரமாத்மா மட்டும்தான் எஞ்சி நிற்கிறத நம்மளால் நன்னா அனுபவிக்க முடியும். பார்க்குற உலகம் பலவிதமாக இருந்தால் கூட ஒன்று தான் அப்படின்னு தத்துவம் இப்போ நவீன சயின்ஸே அதை ஒப்புக்கிற நிலை உண்டாயிருக்கு. அப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த மூலப்பொருளுக்குள்ளே அடங்கிறதா அவளும் ஒத்துருக்கா. அப்போது அணு ஆட்டம் அப்படின்ற அறிவு விருத்தி ஆனோன்னு இந்த மூலப்பொருள்கள் எல்லாம் வெவ்வேறான பொருள்கள் இல்லை, ஒரே எனர்ஜி தான் எல்லாமாவும் இருக்குது அப்படின்னுட்டு நிலைநாட்டப்பட்டிருக்கு. அப்போ மேட்ரு ஒன்று தான், இந்த எனர்ஜி தான் வெவ்வேறானவை, அதுவும் மூல எனர்ஜி ஒன்று தான் அப்படின்றத அவளும் ஒத்துருக்க விஷயமா இருக்குது. அப்போ உலக மாயேன்ற அத்வைத்தம் சொல்கிறதுக்கு பொருள் என்னன்னாக்கா உலகம் இறுதியில் சத்தியம் இல்லை, இது விவகாரத்துக்கு மட்டும்தான் சத்தியம். இதனுடைய இருப்பும் பிரம்மமும் ஒன்று சார்ந்தது தான்றதும், இதே பிரம்மமே பாரமார்த்திக சத்தியமாக இருக்குது. உலகம் விவகாரிக்க சத்தியமாகவும் அத்வைத்தமாகவும் இருக்குது. இந்த இயக்கமெல்லாம் இன்னொன்று சார்ந்ததாக இருக்குது. அதனுடைய முழு உண்மை தத்துவமாக தனித்து ஒன்றாலேயே விளங்க முடியல. ஒன்று சார்ந்து தான் இந்த பூலோகம் இயங்கின்றிருக்கு. அப்போது ஒவ்வொரு ஜீவகுலமும் எல்லாம் ஒன்று தான். அந்த ஞானமும் ஏற்பட்டாக்கா நம்மளுக்கு ஆத்மஹானிக்கு பதிலாக மகத்தான ஆத்மக்ஷேமம் உண்டாகும். நம்ம எல்லாவற்றையும் உண்மையாக அறிஞ்சிட்டோம்னாக்கா நம்ம ஆனந்தத்தை மட்டும்தான் பார்ப்போம். ஞானமும் எல்லை இல்லாததாக இருக்கும், அதுவும் இல்லாத இடம் இல்லாததாக இருக்கும். அந்த எங்கும் நிறைந்த பொருள் ரெண்டு இருக்க முடியாது. அதனால ஆனந்தமும் ஞானமும் ஒன்று தான். ஆனந்தம்தான் பிரம்மம்னு சொல்லப்பட்டிருக்கு உபனிஷத்தில். ஆனந்தம் ஞானம் பிரம்மா ஆத்மா எல்லாம் ஒன்று தான். இது இல்லாத இடம் இல்லைன்னதுனால அந்த ஞானத்தையும் ஆனந்தத்தையும் உடைய ஜீவனும் நம்ம கண்ணால் மட்டும்தான் பார்க்குறோம். ஒன்று ரோஜாங்கிறோம், ஒன்று ஊமத்தம்பூங்கிறோம். ஞானம்ன்ற அறிவால் பார்த்தா அது ரோஜா இல்லை, ஆனந்தமாக தான் தெரியும். ஊமத்தம்பூவும் அப்படியே தான் தெரியும். நமக்கு ஞானம் இல்லாதபடியினால தான் இன்னொரு பொருளாக நம்ம பேதம் வச்சு பார்த்துட்டுருக்கோம். நமக்கு சித்தத்தில் அழுக்கு இருக்கிறதும் ஒருமைப்படாத இருக்கிறதும் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அந்த கண்ணாடி ஆடின்னு இருந்ததுனால அதில் பிரதிபிம்பம் யதார்த்தமாக இல்லாமல் விருப்பமாக தெரியுது. ஆட்டத்தோடு அந்த கண்ணாடியில் அழுக்கும் இருந்தால் பிரதிபிம்பத்தில் யதார்த்தமாக பாவம் கொஞ்சம் கூட இருக்காது. நம்முடைய மனக்கண்ணாடி ஆடின்னு இருக்கும் பொழுது அழுக்கு படிஞ்சு இருக்கிறதுனாலையும் பொருள்கள் உள்ள ஆனந்த வஸ்துவை அது பிரதிபலிக்கிறது இல்லை. அதனால் நம்மளால் அந்த முழு ஆனந்தத்தை பெற முடியல. அப்போ அந்த தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறதா இருக்குது. அந்த தோஷம் போனால் ஐகாக்கிரதை உண்டாகும். ஐகாக்கிரதை வந்தால் உண்மை விளங்கும். அதுக்கு நம்ம சரணாகதி பண்ணணும் சுவாமியை.
இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர் சங்கர், ஜெய் ஜெய்சங்கர்.